இம்மீடியட்டாக வந்து ஃபங்கஸ் வளர ஆரம்பிச்சிடுச்சு. கலராக வந்து ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் என்ன ஆகுதுன்னா, வால்லையும் வந்து டீகம்போசிங் ஆனால் உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்மெல் வரும். இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஒரு அனோரோபிக் பாக்டீரியா அதில் வளர்ந்துட்டு இருக்கு, அதனால நமக்கு அது வருது. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோயை நோக்கி உங்களை மிக விரைவாக நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்கும். ஆனால் அதே சமயம் நீங்கள் வந்து இந்த பெஸ்ட் தொடர்பாக இதுவோ இப்போ நீங்கள் உடனே நீங்கள் கவனம் எடுக்கல அப்படின்னா இது தொடர்பான நோய்களும் நம்மளுக்கு பரவறதுக்கான வாய்ப்பு. வணக்கம், நான் ஜான் ஃப்ரெட்ரிக், இன்டீரியர் டிசைனர், என்ஸ்லேட்டா இன்டீரியர்ஸ் அண்ட் மாடலர் சொல்யூஷன் கம்பெனி நடத்தி வருகிறோம். முதலாவது உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. எங்களுடைய வீடியோஸ்க்கு நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க அண்ட் ஒவ்வொரு வீடியோஸும் நல்ல வியூஸ் போயிட்டு இருக்கு. இந்த கட்டத்தில் வந்து நாங்கள் இப்போ ரீசெண்டாக பண்ண அந்த வீடியோ, இந்த வெள்ளத்துக்கு அப்புறம் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு நிறைய பேர் வந்து நீங்கள் கமெண்ட்ல நீங்கள் எங்களுக்கு கேட்டிருந்தீங்க. ஸோ நாங்கள் என்ன கமிட் பண்ணியிருந்தோம்னா, ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு நாங்கள் இந்த வீடியோஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகலான்னு பார்த்தோம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் நிறைய இன்சைட் கிடைக்கும். அது எங்களோட சேனல் இதுதான் நாங்கள் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று வச்சுருக்கோம். அந்த இண்டஸ்ட்ரியில் உதாரணத்துக்கு பெஸ்ட் கண்ட்ரோல்னா அந்த இண்டஸ்ட்ரி, ஒரு ஏர் கண்டிஷன்னா அந்த இண்டஸ்ட்ரியோட ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா அவங்க ஏறக்குறைய எங்களை மாதிரியே ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க அந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அவங்க உங்களுக்கு இந்த சொல்யூஷன் சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக நல்லா இருக்கும்ன்ற அந்த நோட்டோட இந்த ஸ்பெஷலிஸ்ட் மனோஜ் அப்படின்னு நண்பர், அவர் வெகு காலத்து நண்பர், அவர் இஸ் வெரி குட் பர்சன் அண்ட் ரொம்ப ரொம்ப நிறைய சோஷியல் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஐ லைக் ஹிம் வெரி மச் அண்ட் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் த டாமின்னு சொல்லலாம். பிஃபோர் கோயிங் டு மிஸ்டர் மனோஜ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கனை எடுத்துங்க. ஏன்னா எங்களுடைய அப்டேட்ஸ், ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். நாங்கள் வந்து எக்ஸலண்ட் கண்டென்ட்ஸ் நாங்கள் போட்டுட்ருக்கோம். எங்களுக்கு ஒன் ஆஃப் அவர் வீடியோஸ் ஹஸ் கான் ஆல்மோஸ்ட் லைக் 45,000 வியூஸ். ஸோ நன்றிங்க, திரும்பி நன்றி. அண்ட் நான் ஏற்கனவே நாங்கள் ஒரு அவார்டு உங்களுக்கு சொல்லியிருந்தோம், தட் டிஜிட்டல் மெஷரிங் டேப் வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே 3000 ரூபாய் வர்த்தான மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம். நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். மேபி அடுத்த வீடியோவில் அதை நான் சொல்ல போகிறேன். ஸோ லெட் மீ நாட் வேஸ்ட் திஸ் டைம். ஐம் ஓவர் டு மிஸ்டர் மனோஜ் சார். ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. ப்ரீவியஸ் வீடியோ நாங்கள் ஒன்று பண்ணியிருந்தோம். அதில் வந்து இப்போ இந்த சைக்ளோனுக்கு அப்புறம் வந்து நிறைய வீட்டில் தண்ணி போயிடுச்சு. தண்ணி போனதுனால கஷ்டப்பட்டு சேர்த்த பணங்கள், அதாவது ஒரு ஃபர்னிச்சராக இருக்கலாம், வார்ட்ரோபாக இருக்கலாம், சோஃபாவாக இருக்கலாம், ஏன் கிச்சனாக இருக்கலாம், செவராக இருக்கலாம், டோர்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து காசு போட்டு அவங்க கஷ்டப்பட்டு பண்ணாங்க. இதை வந்து திரும்பி ரிட்ரைவ் பண்ண முடியுமா, அல்லது இதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் காப்பாற்றணும் அப்படின்னா என்னென்ன சார் பண்ணணும்? அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நீங்களே உங்களை பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். என் பேர் மனோஜ் பாபு. என்னுடைய நிறுவனம் வந்து என்டோஸ் பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். நான் இந்த துறையில் வந்து ஒரு 28 வருஷமாக இருக்கேன். நான் பேசிக்காக சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங் ஆகிருக்கோம். அது இல்லாமல் அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கர்ஸ் யூஎஸ்ஏல ட்ரைனிங் ஆகிருக்கோம். அப்புறம் ஏஎஃப்எஸ் ஆஸ்திரேலியா இதில் ட்ரைனிங் ஆகிருக்கோம். அதே மாதிரி NIPHM ஹைதராபாத் இதுலேயும் நம்ம ட்ரைனிங் ஆகிருக்கோம். இது இல்லாமல் பல்வேறு மாநிலங்கள்லையும் நம்ம வந்து பணியெடுத்து அதனுடைய அனுபவங்களும் இதில் இருக்குது. இதில் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்து குஜராத்தில் பூகம்பம் வந்தபோது நாங்கள் இருந்தேன். நான் 4 நாள் கழிச்சு அங்கே போயிருந்தேன். அங்கேயே சூழலோட பிரச்சனைகள் என்னன்னு தெரியும். அதே போல் சுனாமி வந்தபோதும் நாகப்பட்டினம் இந்த பகுதிகளில் நான் இருந்தேன். இதுக்கப்புறம் நடந்ததில் இருந்து நான் 2015 ஃப்ளட்டையும் நான் வந்து பார்த்துருக்கேன். வெள்ளம் வந்தபோதும் நான் இதில் இன்வால்வ் ஆகியிருந்தேன். இப்போ வந்த வெள்ளத்துலையும் நான் வந்து பார்த்துருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக நான் இங்கே பகிர்வது என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, ஒரு பூச்சி நம்மளை வந்து பாதிக்கக்கூடிய பூச்சி வகைகளோ, வைரஸ், பாக்டீரியா, இதில் இருந்து நம்ம எப்படி நம்மளை வந்து இந்த குறிப்பிட்ட பார்வையிலேருந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் எங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். நான் கண்டிப்பாக இப்போ இவர் சொன்ன போல் இந்த கட்டை, இந்த ஃபர்னிச்சரு, நீங்கள் என்னென்னலாம் வச்சுருந்தீங்களோ இதெல்லாம் ஊறி ஒரு வேளை போயிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து மீட் எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய கஷ்டம் அது. ஆனால் அதே சமயம் நீங்கள் வந்து இந்த பெஸ்ட் தொடர்பாக இதுவோ இப்போ நீங்கள் உடனே நீங்கள் கவனம் எடுக்கலை அப்படின்னா இது தொடர்பான நோய்களும் நம்மளுக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீடு எப்படி வந்து வெள்ளத்தில் மூழ்கி போச்சோ அதே போல் எலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய பரோஸ் எல்லாம் மூழ்கி போயிடும். எறும்பு அதனுடைய இடங்கள்லாம் வந்து மூழ்கி போயிடும். கரையானோட புற்றுக்கள் வந்து மூழ்கி போகும். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, எதை நோக்கி போனால் நம்மளுடைய இனத்தை பாதுகாக்க முடியும் அப்படின்னு பார்க்கும் அது. அப்போ எது சரியான இடம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, நம்மளோட வீடுகள் தான் சரியான இடம், தண்ணி வராத பகுதிகள் தான் சரியான இடம். இது ஒரு புறம். இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா,
வெள்ளம் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, வெறும் வெள்ளம் வருமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. பல்வேறு விஷயங்கள் இதோட சேர்த்து ஆர்கானிக் மேட்டரும் வரும், இன்ஆர்கானிக் விஷயங்களும் வந்து இதோட சேர்ந்து கலந்து தான் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். வீட்டுக்குள்ளே வந்தோன்னு என்ன ஆகும், ஸ்லோவாக டீகம்போசிங் ஸ்டார்ட் ஆகும். டீகம்போசிங் ஆனால் உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்மெல் வரும். இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஒரு அனோரோபிக் பாக்டீரியா அதில் வளர்ந்துட்டு இருக்கு, அதனால நமக்கு அது வருது. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோயை நோக்கி உங்களை மிக விரைவாக நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் வர பிரச்சனைகள். எக்ஸலண்ட் சார், எக்ஸலண்ட். அதாவது இந்த மேஜர் ப்ராப்ளம்ஸ் இப்போ நம்ம ஆஸ் அன் இன்டீரியர் டெக்கரேட்டர், ஆஸ் அ நம்மளும் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம் இல்லையா ஒரே அட்மாஸ்ஃபியரில். இப்போது மோஸ்ட்டாக பிரச்சனை வர்றது ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது வந்து ஏன்னா எங்களுடைய யூனிட்லேயே லைக் என்னோட கோவர்க்கிங் சென்டர்லேயே என்ன ஆயிடுச்சுன்னா, உரகடம்ல இருக்க கோவர்க்கிங் சென்டரில் தண்ணி வந்து கீழே வந்துடுச்சு. உடன் ஃப்ளோரிங் இருந்துச்சு. உடன் ஃப்ளோரிங்குள்ளே அந்த ஷீட்டுக்குள்ளே வந்து பாலித்தீன் ஷீட்டுக்குள்ளே வந்துட்டு மேலே வந்து மேனிஃபெஸ்ட் ஆனதுனால இம்மீடியட்டாக வந்து ஃபங்கஸ் வளர ஆரம்பிச்சிடுச்சு. கலராக வந்து ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் என்ன ஆகுதுன்னா வால்லையும் வந்து பேச்சஸ் வந்து பிளாக் பேச்சஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா தண்ணி அந்த லெவலுக்கு வந்து நின்று இருக்கும், அல்லது மாய்ஸ்சர் கண்டென்ட்றதுனால இது மாதிரி வருது. இப்போ இந்த மாதிரி ஏரியாஸில் என்ன சார் நம்ம பண்ணணும்? ஆமாம், முதல் பணி வந்து நம்ம எப்பவும் பண்ணுறது போல் இது ட்ரை அவுட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த ஃபங்கல், இந்த பாக்டீரியா இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடிப்படையாக ஒரு மாய்ஸ்சர் தேவைப்படுது. அது இல்லாமல் இதால் அதுக்கப்புறம் இதால் வாழ முடியாது. அப்போ முதல் பணி என்ன பண்ணுறதுன்னா இதை ட்ரை அவுட் பண்ணிடுறது, அந்த ஈரத்தை போக்கிடுறது. அது முடிஞ்ச பிறகு நீங்கள் எப்பவும் பண்ணுறப்போ நல்ல ஒரு டீப் கிளீனிங், எது நல்ல பொருட்கள் இருக்கோ அதை வாங்கி நல்லா அழகாக கிளீனிங் ஒன்று முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த ஃபங்கலுக்கான டிஸ்இன்ஃபெக்ஷன் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து முழுக்க அந்த இடம் ஃபுல்லாக நம்ம எடுத்து, ஏன்னா இப்போ நம்ம கீழே மட்டும்தானே வந்துருச்சு மேலே வரலையே அப்படி பார்க்க வேண்டாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உங்கள் இடத்த வந்து இதில் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ இடத்தையும் இதை பண்ணிவிடுங்க. ஏன்னா இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும், இங்கேருந்து அங்கே போயிருப்பீங்க, அங்கேருந்து இங்கே வருவீங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய நடக்கும். அதனால இதை முழுமையாக நீங்கள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு வரும். குறிப்பாக ட்ரையிங் அவுட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ட்ரையிங் முடிஞ்ச பிறகு நார்மல் ஒரு வைப்பிங் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் அப்போ அந்த ஃபங்கஸ்லாம் தடுக்கும். ஓகே சார், இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணும் சார்? இஸ் இட் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியா, இல்லை என்ன மாதிரி ப்ராசஸ் இது? அது சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் டூயிங் இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளே வந்து ஒரு டேம்ப்னஸ் வந்துடுது, உள்ளே என்டர் பண்ண உடனே வால்லாம் ஈரமாயிட்டு அது டேம்ப்னஸ் வந்து அந்த வாசனையே ஒரு மாதிரி ஸ்டேல் கொஞ்ச நாள் கழிச்ச அப்புறம் ஸ்டேல் ஆகிடுது. இப்போ வென்டிலேஷனும் இல்லாமல் போயிடுது. ஸோ இதுக்கு வந்து என்ன ப்ராசஸில் ட்ரை பண்ணிடுறோம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருந்தேன்னா வந்து முடிஞ்ச ஹாலஜன் லைட்ஸ் எதாவது யூஸ் பண்ணுங்கள், பவர்ஃபுல் லைட்ஸ் யூஸ் பண்ணி அதை ட்ரை பண்ண பாருங்கள். அடுத்தது ஃபேன், உங்களுக்கு வந்து அந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் அவுட் ஆச்சு, உங்கள் டிவி பாக்ஸ் உங்கள் பவர் பாக்ஸ்லாம் நல்லா இருக்குது, மெயினில் நல்லா இருக்குன்னா ஃபேனை போட்டு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். இது முடிஞ்ச ப்ராசஸில் அடுத்ததான் வந்து இதை நான் என்ன பண்ணணும், ஸ்ப்ரே பண்ணணுமா இல்லை ஏதாவது அடிக்கணுமா, இல்லை என்ன மாதிரி ப்ராசஸ் சார்? அது நம்ம செய்யறது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேஸ் மாதிரி தெரியும், ஆக்சுவலாக இது ஸ்ப்ரேஸ் கிடையாது. இது அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன சேர்த்துக்கணும்னா, இப்போ வந்து அந்த ஹாட் ஏர் ட்ரையர்ஸ், நம்ம சூடான காற்று பயன்படுத்தி ட்ரையர்ஸ் வந்து இப்போ அவைலபிளாகவே இருக்கு, ப்ளோவர்ஸ் மாதிரி இருக்கு. நீங்கள் குறிப்பிட்ட பகுதிகளில் கொஞ்சம் கருமையாக தெரியும், ஃபங்கஸ் வந்துட்டு கொஞ்சம் கருமையாக தெரிகிற இடங்கள்லாம் இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஹாட் ட்ரையர்ஸை பயன்படுத்தினீங்கன்னா அந்த தண்ணீர் இல்லை அந்த மாய்ஸ்சர் வந்து இம்மிடியேட்டாக நீங்கள் ட்ரை அவுட் பண்ணிடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது நுண்ணுயிரிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப 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 சிறு மைக்ரான் லெவலில் இருக்கிற விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 20 மைக்ரான் 22 மைக்ரான் அப்படி இருக்கும். நார்மல் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இது கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகாது. அப்போ நம்ம என்ன இதுக்கு பயன்படுத்துகிறோம்னா ULV, அல்ட்ரா லோ வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிஷின் தான் இதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா இதுலேருந்து வர்ற துகள்கள், அந்த நம்ம பயன்படுத்துகிற வெளியில் அனுப்புகிற துகள்கள் மிக மிக ஒரு 20-25 மைக்ரான் லெவலில் ரொம்ப குட்டியாக இருக்கும், நிறைய ஸ்ப்ரெட் ஆகும், லட்சக்கணக்கில் ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு. அப்போ அது அந்த ரூம் முழுக்க நம்ம பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எவ்வளோ நுண்ணுயிரிகள் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆகும். இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா, சப்போஸ் அது நடந்துட்டு இருக்கும்போது யாருக்காவது ஃப்ளூ ஏதாவது வந்திருக்கும், அவங்க வந்திருப்பாங்க, அந்த வீட்டில் தும்பி இருப்பாங்க, அது நம்ம எங்கேயாவது பகுதிகளில் பட்டு இருக்கும், இருக்குங்களா, வேற பல்வேறு இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அதெல்லாம் என்ன சுவர்லையும் அதுலேயும் இதுலேயும் இருந்துட்டு இருக்கும், நமக்கு தெரியாது, நம்ம கண்களில் தெரியாது.
இது பண்றது மூலியமா என்ன ஆகும்னா நம்மளோட காற்று வெளியும் வந்து கண்ட்ரோல் ஆகும், சர்ஃபேஸ் ஏரியா வால் இல்ல வேற ஏதாவது இருந்துருச்சுன்னா டேபிளோ ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுவும் சேர்த்து இதுல கண்ட்ரோல் வரும். அது வந்து ஸ்ப்ரே கிடையாது, இது யூஎல்வி ட்ரீட்மெண்ட். ஓகே, வண்டர்ஃபுல் சார். அண்ட் ஐ திங்க் நான் அது ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் இது இந்த ப்ராசஸ். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எக்ஸ்பர்ட் இருந்தாலும் யூ வில் நோ, யூ ஹேவ் த ஸ்பெஷலிஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்னால யூ வில் ஹேவ் தி லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போது அடுத்தது வந்து இப்போ இது ட்ரை ஆகிடுச்சு, எல்லாம் செட் ஆகிடுச்சு, 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆகிடுச்சு. எனக்கு வந்து இதில் வந்து ஒயிட் ஹேண்ட்ஸோ இல்லை பெஸ்ட் அட்டாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? இருக்குமா? ஆமா, அப்படி இருக்கும் அப்படின்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மாய்ஸ்சர் தண்ணி டைரக்ட் கான்டாக்ட் வந்து ஒரு ஃபர்னிச்சர்ல உண்டு. இப்போ லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி நிறைய பேர் பார்ட்டிகிள் போர்டு யூஸ் பண்றான். பார்ட்டிகிள் போர்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் அது தொடாது, அது வேற விஷயம். பார்ட்டிகிள் போர்டுனா நீ தூக்கி குப்பையில போட வேண்டியதுதான். ஒருவேளை நான் வாட்டர் ப்ரூஃப் பிளைவுடோ இல்லை பிளைவுடோ யூஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த மெட்டீரியல் நான் வந்து நாளைக்கு வராதுன்றதுக்கு என்ன நிச்சயம்? ஸோ ஒருவேளை வந்துடும் அப்படின்னா நான் திரும்பி இந்த மாதிரி நான் வேஸ்டா தூக்கி போட முடியாது. நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும் சார்? அது நாளைக்கு வராமல் இருக்கிறதுக்கு, ஒயிட் ஹேண்ட்ஸ் வராமல் அடுத்த பிரச்சனை அதுதான் வரப்போகுது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். இது வந்து நீங்கள் 2 விதமாக பாருங்கள் இந்த விஷயங்களை. ஒன்று வந்து இந்த வெள்ளம் வந்துருச்சு, இப்போ ஏற்படுற பிரச்சனைகள், இது முடிஞ்சிடுச்சு, இயல்பாக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம். இப்படி 2ஆக பிரிச்சுக்கோங்க அந்த விஷயத்த. இப்போ வெள்ளம் வந்த பிறகு வந்து முக்கியமாக இவர் ஜான் ஃபெட்ரிக் சொன்ன போல் உங்களுக்கு அந்த கரையான் பிரச்சனை இம்மிடியேட்டாக நிறைய வர ஆரம்பிக்கும், எலிகள் பிரச்சனை நிறைய வரும், எறும்பு இது போன்ற இவைகளோட பிரச்சனைகள் வரும். அப்புறம் நீங்கள் சர்ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்ணுக்கு தெரியாத பூச்சி பறந்து உட்காந்துருக்கும். சிலது ட்ரெயின் ஃப்ளைஸு, ஐநாட்ஸு இது போல விஷயங்களும் அதில் வந்து வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம என்ன பாதுகாப்பு எடுப்போம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, அப்போ எல்லாம் ட்ரை அவுட் பண்ண பிறகு திருப்பி அந்த பேரியர் மாதிரி டர்மேட்டிக் நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க. நம்ம யூஸ்வலாக அந்த ட்ரில்லிங்கு, கெமிக்கல் இன்ஜெக்ஷன் ப்ராசஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இது நிறைய மாதங்களுக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு வந்துடும் அது. ஆனா நம்ம வந்து நார்மலா நம்ம எடுக்கிற இந்த காக்ரோச்சஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம பீரியாடிக்கலாவே பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு தடவை பண்ணிட்டோம் அது நின்று போச்சு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அதனுடைய உணவு நம்மளை நம்பிதான் இருக்கு. அந்த பீரியாடிக்கல்னா எவ்வளவு ஃப்ரீக்வென்ட் சார்? 4 மாசம், சிலது 4 மாசத்துக்கு ஒரு தடவை, சிலது 6 மாசத்துக்கு ஒரு தடவை. அதுக்கு வந்து குறிப்பா அந்த எக்ஸ்பர்ட்டை நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் வந்து ஃபுல்லா இன்ஸ்பெக்ட் பண்ணுவார். உங்க வீட்டுல என்ன பொருட்கள் இருக்கு, எவ்வளவு பேர் வந்து போறாங்க, உங்க வீட்டுல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, உங்களுடைய டிராவலிங் எப்படி இருக்கு, நீங்க நிறைய வெளியே போயிட்டு வரீங்க, ஏன்னா இங்க இருந்தா நீங்க பாதி பெஸ்ட் கொண்டு வருவீங்க, ஏதாவது பிரீஃப் கேஸோ ஏதோ கொண்டு போவீங்க, அதுல இருக்கும், அதை நீங்க கொண்டு வருவீங்க. நீங்க அதனால இது எல்லாத்தையும் அசஸ் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுப்பாரு உங்களுக்கு, இப்படி பண்ணா இது போதுமானதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அதுபடி ஃபியூச்சர் இது வந்து நீங்க அதாவது 2வது வந்து நீங்க அது கரெக்டா பீரியாடிக்கலா ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ நீங்க இமீடியட்டா பண்ண வேண்டியது இந்த வைரல் பாக்டீரியல் இந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்து ஒரு முதல் தடுப்போம். 2வது நீங்க சொன்ன மாதிரி இந்த டர்மைட் வராம இருக்கிறதுக்கு இமீடியட்டான தடுப்போம். ஓகே சார். அண்ட் ரொம்ப முக்கியமானது அண்ட் திஸ் லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம சாதாரண நேரத்திலேயே வந்து வீட்டில் பாம்பு ஏறிடுது, எலி வந்துடுது. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் அந்த ராடன்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகுது, சேஃப் பிளேஸாக வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுது. ஸோ சாதாரண நேரத்தில் ஒரு பாம்பை உள்ளே வந்துட்டா வந்து நமக்கு தெரியும் பாம்பு வந்திருக்குன்னு தெரியும், அதுக்கு வந்து ஆளுங்க கூப்பிட்டு வந்து அடிப்போம், இல்லை நம்ம அடிச்சிருவோம். இப்போ வந்து என்ன உள்ளே இருக்குது, என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். எலி இருக்கா, பாம்பு இருக்கா, இல்லை தவளை இருக்கா, பூரா இருக்கா, இது என்ன இருக்குன்னு உள்ளே தெரிய போகிறதில்ல. ஸோ இதுக்கு என்ன ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? இதுக்கு நான் ப்ரிகாஷனாக வீட்டுக்குள்ளே என்ன குழந்தைங்க இருக்க போகிறாங்க இல்லையா? ஏன்னா டெஃபினட்டாக வந்து பெட்டு ஈரமாக போயிருக்கும், எல்லாமே நாங்கள் ஒரு வேளை கீழே தான் படுக்க வேண்டியிருக்கோம். பட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணால் நமக்கு வந்து அந்த அந்த உள்ளே இருக்கிற அந்த ராடன்ஸ், இந்த பாம்பு மாதிரி பல்லிகிளி ஐட்டங்கள்லாம் வந்து வில் பி சேஃப் ஃப்ரம் தட் சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குறிப்பாக ஒரு விஷயம் வந்து பாம்புகள் நிறைய வாய்ப்புகள் இருக்கு பாம்புகள் வர்றதுக்கு. நீங்கள் அதை எதுவுமே இப்போ பண்ண வேண்டியது இல்லை, அது தானாகவே போயிடும். அது குறிப்பாக வந்து நிறைய நான் பாய்சனஸ் ஸ்னேக் தான் இருக்கும், விஷம் அல்லாத நிறைய இது இருக்கும். நீங்கள் எதுவுமே அந்த உயிரினத்தை தொடவே வேண்டாது. அது ஒரு பயம் காரணமாகவும் இதுவாக தான் வந்திருக்கு, நம்மளை தாக்குறதுக்கான விஷயங்கள் கிடையாது. அது சாதாரணமாக நீங்கள் எல்லாத்தையும் திறந்து வச்சிங்கனாலே தானாகவே உங்களுக்கு போயிடும். நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் நிறைய பொருட்களை அடுக்கி வச்சு ரொம்ப நாள் பயன்படுத்தாமல் இருக்கிறீங்க அந்த இடத்த. ஃபார் எக்ஸாம்பிள் சில நேரத்தில் நம்ம கார் வச்சிருப்போம், கார் பிற நிறைய பழைய பொருட்கள்லாம் வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் தொடாத பொருட்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் டிஸ்போஸ் பண்ணிடுங்க, எடுத்து பாருங்க. கையில் க்ளவுஸ் வச்சுக்கோங்க, அதுக்கான நீளமான ஒரு சின்ன குச்சி மட்டும் வச்சுட்டு நீங்கள் தட்டி பார்த்துட்டீங்கன்னா போதுமானது. எலிகளுக்கு இப்போ நிறைய எலி பொறிகளுக்கு வருது, அப்படி ஏதாவது தேவைன்னா கூட எக்ஸ்பர்ட் அட்வைஸ் நீங்க அதை கேட்டுக்கலாம். ஓகே சார், ஓகே. அந்த இது தொடர்பா நீங்க கேட்டுக்கலாம். அது இந்த பாம்புகள் பொறுத்தவரைக்கும் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க வந்து அதை அப்படியே அலோவ் பண்ணீங்கனாலே அது ஒரு பர்டிகுலர் டைம் முடிஞ்சா தானே போயிடும். அது
லேசாக டிஸ்டர்ப் பண்ணால் போதும், வேற எதுவும் நீங்கள் அதில் பண்ண வேண்டியதில்லை. எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட். நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணிடுங்க. இப்போ இதெல்லாம் வந்து சில வீடுங்களில் சில பேருக்கு வந்து அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து அலர்ஜி வரும் இல்லையா? ஸோ அது மாதிரி ஏதாவது ஸ்ட்ராங் கெமிக்கல் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா? என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுவீங்க? ஏன்னா இது ரொம்ப சில வயசானவங்க இருப்பாங்க, சில குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகாத மாதிரி ஏதாவது கெமிக்கல்ஸ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? அதை பற்றி ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும். டெஃபினட்டாக வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம அந்த இன்னும் ஸ்பெஷலைஸ்டாக ஒரு கெமிக்கல் பற்றி நீங்க பேசியிருந்தீங்களா, அதை நம்ம பேச போறோம். பட் இதுல ஒரு ஜஸ்டா ஒன்று சொல்லிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நாங்க வந்து அர்பன் பெஸ்ட் கண்ட்ரோல், எங்க மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, உணவுகள் தயார் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க சர்வீஸ் பண்றதுக்காக மட்டுமே நாங்க லைசன்ஸ் வாங்கியிருக்கோம். நாங்க அப்போ எங்களுடைய எல்லா பொருட்களும் இந்த பகுதிகளில் பாதுகாப்பானது அப்படின்றது அரசும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது, கவர்மெண்ட்டும் அதுக்கு கரெக்டாக ஹெல்ப் பண்ணி தான் அந்த அப்ரூவல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அவங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வைரல் பாக்டீரியல் இந்த டிஸ்இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம பயன்படுத்துறது, நீங்க ஒரு தடவை பயன்படுத்தி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் கால அவகாசம், அவ்வளவுதான். அது அந்த 20 நிமிஷம் முடிஞ்ச பிறகு அது ஜீரோ ஆயிடும். எங்கேயுமே வந்து அதனுடைய ரெசிடியோ ட்ரேசஸோ எதுவுமே இருக்காது. நீங்க நார்மல் சானிடைசர் கைக்கு யூஸ் பண்ணி நேரம் உணவு சாப்பிடலாம், அதே அளவுக்கு பாதுகாப்பானது. சேம் சானிடைசர் எப்படி பண்றீங்களோ அது போல அது பாதுகாப்பானது, டிஸ்இன்ஃபெக்ஷன். இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம காக்ரோச் இந்த இதுக்கெல்லாம் வந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிறிசந்தம் சொல்லுவாங்க, சாமந்தி பூச்செட்டு, அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறது தான் இப்ப நிறைய பயன்படுத்துறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது தான். நீங்க முன்ன வந்து அந்த ஸ்மெல் இருக்குது இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் இப்போ வந்து நிறைய அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான அவேர்னஸ் வந்தாச்சு. இப்போ நம்ம ஒர்க் பண்றதுன்னா ரொம்ப ரொம்ப சேஃபர். இப்போ அந்த பர்டிகுலர் பூச்சியை நோக்கி டார்கெட் ஸ்பெசிபிக் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த பூச்சிக்காக பயன்படுத்தக்கூடியது அந்த அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. இனிமேட்ல ரொம்ப ரொம்ப சேஃபர் தான் அது. எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸும் கவர்டு தான். டெஃபினட்டாக வியூவர்ஸ்க்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ல போடுங்க. வெரி வேல்யூபிள். நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் வி ஆர் டேக்கிங் இட் வெரி சீரியஸ். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து சில கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணும்போது இந்த எபிசோட்லேருந்து நாங்கள் வந்து அந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட இருந்தே வந்து உங்களுக்கு ரிப்ளை நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வருவோம். இது நீங்கள் இன்னொரு வீடியோவில் டெஃபினெட்லி நம்ம சந்திப்போம். அண்ட் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்களோட நம்ம பண்ணுவோம். நீங்கள் ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப அதாவது உங்கள் நண்பர்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தயவுசெய்து சாருடைய நம்பர் வந்து நாங்கள் இங்கே ஸ்க்ரீனில் கொடுக்குறோம், நீங்கள் டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவருடைய கம்பெனி பேரும் அவர் சொல்லியிருந்தார். ஐ வில் ஆஸ்க் ஹிம் அகெயின் டு இன்னொரு முறையும் உங்களை பற்றியும் உங்களுடைய கம்பெனி பேரும் உங்கள் சர்வீஸும் சொல்லிடுங்களா சார்? என் பேர் மனோஜ் பாபு. என்னோட கம்பெனி என்டோஸ் டிபெஸ்ட் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். நாங்கள் இங்கே சென்னையில் 3 இடத்துல இருக்கோம். அண்ணா நகர், வேளச்சேரி, ஓஎம்ஆரில் இருக்கோம். அது இல்லாமல் வந்து திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, தேனியில் இருக்கோம். நாங்கள் இது இல்லாமல் நாங்கள் கர்நாடகாவில் பெங்களூரில் இருக்கோம், தாவன்கரையில் இருக்கோம், அதுக்கப்புறம் கொல்கட்டா, ஜார்க்கண்ட், பீகார், ஒரிசாவில் இருக்கோம், பூனாவில் இருக்கோம். நாங்கள் பல்வேறு இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் நாங்கள் பணி செய்துட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் கமிங். நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஸ்பெஷலைஸ் வீடியோவில் நம்ம சந்திப்போம் சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி.